Hello students, வணக்கம். Welcome to PSS Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது coordination compoundsல இருந்து IUPAC nomenclature. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல வந்து இந்த IUPAC nomenclature ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்து எழுத சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை ரொம்ப கஷ்டமா வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கான ஒரு டாபிக் கிடையாது இது. ஆனா வந்து நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நம்ம எந்த போர்டா இருந்தாலும் சரி, நம்ம என்சிஆர்டி போர்டா இருந்தாலும் சரி, அல்லது தமிழ்நாடு போர்டா இருந்தாலும் சரி, இந்த ஐயுபேக் நாமென்கிளேச்சர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எப்படி படிக்கலாம், எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எவ்வளோ ஈஸியா நம்ம கரெக்டா எழுத முடியும் அப்படின்றது இந்த வீடியோல உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐபேக் நாமென்கிளேச்சர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கோஆர்டினேஷன் அந்த காம்பவுண்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க, அதுல என்னெல்லாம் நம்மளுக்கு முக்கியமா தெரியணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஜென்ரலாவே பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 4 ஃபார்மேட்ல பார்க்கலாம். எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவுண்டர் அயான் இருக்கும். இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 4 வகையில இது ஒரு வகை. ஸோ ஃபர்ஸ்ட் கவுண்டர் அயான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுல ஃபர்ஸ்ட் ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அல்லது அயான் கொடுத்துருப்பாங்க. பக்கத்துல லிகாண்ட் இருக்கும். இந்த லிகாண்ட் வந்து ஒரு லிகாண்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 2, 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸும் இருக்கலாம். ஸோ ஜென்ரலா நம்ம எழுதும்போது எல் அப்படின்னா லிகாண்ட். ஸோ இது வந்து கீழே எழுதுறது லிகாண்டோடைய கவுண்ட். எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட கம்பைன் ஆயிருக்கு, பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போ கவுண்டர் அயான்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கோஆர்டினேஷன் என்டைட்டின்னு சொல்லுவோம் இதை. இதுக்கு மேல சார்ஜ் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் நம்ம எடுத்துக்கிறோம்னா, செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? செகண்ட் டைப் வந்து ஃபர்ஸ்டே வந்து கோஆர்டினேஷன் என்டைட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெட்டல் லிகாண்ட் அதனுடைய நம்பர் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்டா கவுண்டர் அயான் கொடுத்துருப்பாங்க. சரியா? இது ஒரு டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கவுண்டர் அயான்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. டைரக்டாவே கோஆர்டினேஷன் என்டைட்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ லிகாண்ட் மெட்டல் அதுக்கப்புறம் லிகாண்ட் அதனுடைய கவுண்ட். இங்க மேல பார்த்தோம்னா சார்ஜ் இருக்கும். ஸோ பிளஸ் சார்ஜ் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல n அப்படின்றது +1 +2 +3 +4 அந்த மாதிரி +n அல்லது இந்த இடத்துல சார்ஜே கொடுக்காமலும் இருக்கலாம். சரியா? அப்படின்னா சார்ஜ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இங்க 0ன்னு அர்த்தம். நியூட்ரல் ஆகவும் இது நம்மளுக்கு கொடுக்கலாம். சரி, அடுத்தது 4வது டைப் பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் லிகாண்ட் நம்பர் மேல பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு எல்லா நேரமும் நெகட்டிவ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரலாகவும் கொடுக்கலாம். நான் எதுக்காக இங்கே மட்டும் நியூட்ரல் போட்டிருக்கேன்னா நம்ம ப்ளஸ்ஸும் நியூட்ரலும் வரும்போது நேம் பண்ணும்போது ஒரே மாதிரி நேம் பண்ணுவோம். அதனால இந்த இடத்துல மட்டும் நான் நியூட்ரல் போட்டிருக்கேன். இங்கேயும் சார்ஜ் இல்லை அப்படின்னா நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இந்த 4ல எந்த டைப். ஒன்று வந்து கவுண்டர் அயான்ல ஸ்டார்ட் ஆயிருக்கும், இன்னொன்று கவுண்டர் அயான்ல முடிஞ்சிருக்கும். இல்லை அப்படின்னா பிளஸ் சார்ஜ்ல இருக்கலாம் அல்லது சார்ஜே இல்லாம வெறும் அப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டோடய நிறுத்திருக்கலாம். இல்லை அப்படின்னா மைனஸ் சார்ஜ். ஸோ இந்த 4 ஃபார்மேட்டுக்குள்ளதான் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ்ல கவுண்டர் அயானை நம்ம எப்படி நேம் பண்ணணும், லிகாண்ட் இருந்ததுன்னா எப்படி நேம் பண்ணணும், அப்புறம் சார்ஜஸ் இருந்ததுன்னா மெட்டல் அயானுக்கு எப்படி நேம் பண்ணணும், சார்ஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, கோஆர்டினேஷன் அந்த நம்பர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சதுன்னா நேமிங் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நீங்க வந்து முடிச்சிடலாம். ஸோ நான் வந்து இனிஷியலா ஃபர்ஸ்ட் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் லாஸ்டா வந்து எப்படி கடகடன்னு எழுதுறது அப்படின்றத சொல்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைப்ல பார்த்தோம்னா கவுண்டர் அயான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த கவுண்டர் அயான் பார்த்தோம் அப்படின்னா சரியா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டைப்புக்கு கவுண்டர் அயான் எழுதுறேன்.
இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம எவ்ளோ பிராக்டிஸ் பண்றோமோ, அவ்ளோ ஈஸியா வந்து எழுதலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்ல கவுண்டர் அயான் மேக்ஸிமம் நம்மளுக்கு பொட்டாசியம், சோடியம். ரொம்ப ரேர் கேஸ்ல நம்ம புக்ல ஒரு இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, மெர்க்யூரி குடுத்திருப்பாங்க. Hg குடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கவுண்டர் அயான்ல ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, K அப்டின்னா நீங்க அதனுடைய பேர எழுதிட்டா போதும். பொட்டாசியம்னு எழுத போறோம். சரியா? Na நமக்கு தெரியும் சோடியம். Hg நமக்கு தெரியும். இட் இஸ் மெர்க்யூரி. ஸோ மேக்ஸிமம் கவுண்டர் அயான் அப்படின்னா நம்மளுக்கு சோடியம், பொட்டாசியம்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணிடணும்? பொட்டாசியம் அல்லது சோடியம் அல்லது மெர்க்யூரி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணா அந்த ஃபார்மேட் குடுக்குறேன். எந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதணும் அப்படின்னு. அடுத்தது கவுண்டர் அயான் நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்ல குடுக்கல. இந்த மாதிரி லாஸ்ட்ல குடுத்துருக்காங்க அப்படின்னா. சரி, அப்போ நம்ம எப்படி வந்து பேர் எழுதணும் அப்படின்னு கவுண்டர் அயானோட பேரை எப்படி எழுதணும் நானு சொல்றேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு லாஸ்ட்ல கவுண்டர் அயான் வருதுன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. நம்ம சாதாரணமா எழுதுற மாதிரி மேக்சிமம் பார்த்தோம்னா Cl மைனஸ் குளோரைடு கொடுத்துருப்பாங்க, சல்ஃபேட் கொடுத்துருப்பாங்க, நைட்ரேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிஆர் புரோமைடு குடுத்துருப்பாங்க. ஸோ, இப்ப இந்த இடத்துலலாம் நம்ம கவுண்டர் அயானுக்கு எப்படி பேர் எழுதுவோம்? சும்மா சாதாரணமா எழுதுற மாரி குளோரைடு. அடுத்தது சல்ஃபேட். ஸோ, கவுண்டர் அயான்ல காம்ப்ளெக்ஸ் முடியுதுன்னா, நார்மலா நம்ம எழுதுற பேர அப்படியே எழுத வேண்டியதான். இட் இஸ் நைட்ரேட். அடுத்தது புரோமைடு. சரியா? இந்த மாரி சாதாரணமா இது நான் எக்ஸாம்பிள்ஸ் தான் குடுத்துருக்கேன். இதுதான் குடுக்கணும்னு நான் சொல்லல. ஸோ மேக்ஸிமம் ஆனா பார்த்தோம்னா, Cl, SO4, NO3 இந்த மாரி தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. அதனால அந்த பேர நான் காமனா எழுதியிருக்கேன். இப்போ நம்ம வரும்பொழுது, நம்ம எங்க பார்க்கணும் அப்டின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் லிகாண்ட் பார்த்துரலாம். சரி, ஏன்னா எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ண போறோம்? லிகாண்டுக்கு பேரு குடுக்க போறோம். ஸோ லிகாண்ட்ஸ் இங்க வந்து 3 டைப், 4த் டைப்ன்னு இல்ல. 4த்துலயுமே நம்ம லிகாண்டா இருந்தது அப்டின்னா. ஸோ லிகாண்ட்ஸ் சரியா? ஸோ இந்த லிகாண்ட்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, முதல்ல நம்ம எத்தன லிகாண்ட்ஸ் இருக்குது அப்டின்றத கண்டுபிடிக்கணும். அந்த லிகாண்ட எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? எத்தன நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குன்னா, இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு NH3 குடுத்துருக்காங்கன்னா, இந்த NH3ய பிராக்கெட்ல போட்டு பக்கத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? 2ன்னு குடுத்துருப்பாங்க. அப்டின்னா என்ன அர்த்தம்? NH3 2 டைம்ஸ் இருக்கு. 6 குடுத்துருக்காங்கன்னா, NH3 6 டைம்ஸ் இருக்கு. இப்ப இந்த லிகாண்ட்ஸ்ல எங்க ஸ்கொயர் எந்த இடத்துல இந்த பிராக்கெட் போடணும்? எந்த இடத்துல பிராக்கெட் போடக்கூடாதுன்னு இருக்கு. வெறும் நம்மளுக்கு சிங்கிள் ஆட்டமா இருந்ததுன்னா, அதாவது சிங்கிள் ஆட்டம்னா என்ன? Cl, Br இந்த மாரி ஒரே ஒரு ஆட்டமா இருந்ததுன்னா, நம்ம இந்த பிராக்கெட் வந்து போட வேண்டாம். இங்கெல்லாம் பார்த்தோம்னா, இது வந்து குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். NH3ன்றது ஒரு நைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் இருக்கு. அதே மாரி H2O நம்ம எழுதுறோம்னா 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். சரியா? Cn எழுதுறோம் அப்படின்னா, 1 கார்பன், 1 நைட்ரஜன். ஸோ குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு பேர குடுத்துட்டு அதனுடைய ஃபார்முலா எழுத சொல்லுவாங்க இல்லையா? அந்த இடத்துல நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். சிங்கிள் ஆட்டமா இருந்ததுன்னா அப்படியே எழுதணும். குரூப் ஆஃப் ஆட்டம்ஸா இருந்ததுன்னா நம்ம பிராக்கெட் போட்டு காமிக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல 2 போட்டிருக்காங்க, 5 போட்டிருக்காங்க, 6 போட்டிருக்காங்கன்னா, இதுதான் வந்துட்டு குவார்டினேஷன் நம்பர். இத்தனை நம்பர் ஆஃப் NH3 சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட கம்பைன் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்ப இத வச்சுதான் நம்ம லிகாண்ட். நம்ம லிகாண்டோட பேரை எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம எழுதணும். ஸோ நமக்கு வந்து 1ன்னா நம்ம எப்பவுமே ரெப்ரசன்ட் பண்ண போறதில்ல. அதனுடைய பேரை எழுதிருவோம். நம்மளுக்கு வந்து அந்த 2, 3, 4ல தான் நம்ம அதுக்கான ஸ்பெசிபிக் பேரு கொடுப்போம். 2, 3, 4, 5, 6 மேக்ஸிமம் நம்மளுக்கு 6 குவார்டினேஷன் நம்பர் தான் வரப்போகுது. ஸோ 2வா இருந்ததுன்னா டைன்னு ஸ்டார்ட் பண்ணணும். 3 ட்ரை, 4 டெட்ரா, 5 பென்டா, 6 வந்து ஹெக்ஸா. சரி, அப்போ ஒரு லிகாண்ட நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க. லிகாண்டோட பேரை எழுத போறீங்கன்னா, அது எத்தனை நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு 3 இருக்குது. அப்ப ட்ரைன்னு போட்டு அதனுடைய லிகாண்ட் பேர் எழுதணும். அடுத்தது பார்த்தோம்னா, இன்னொரு டைப்லயும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2, 3 ஸோ 4 நம்மளுக்கு ரொம்ப நம்ம பார்த்தது கிடையாது. இருந்தாலும் நான் வந்து எழுதுறேன். ஸோ இதுவும் வந்து 2, 3, 4 நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் தான். இது யாருக்கு நம்ம குடுக்கணும்? எப்ப குடுக்கணும்? இந்த இடத்துல 2 அப்படின்றத பிஸ், 3 அப்படின்றத ட்ரிஸ், 4 அப்படின்றத டெட்ரா கிஸ்ன்னு குடுக்க போறோம். ஸோ இங்க யாருக்கு இந்த மாதிரி பிஸ், ட்ரிஸ் குடுக்கணும் அப்படின்னா,
எந்த லிகாண்டினுடைய பேர்ல ஏற்கனவே டை, ட்ரை இதெல்லாம் இருக்குதோ அவங்கள 2 பேர் 3 பேருன்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது பிஸ்ட்ரஸ் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எத்திலின் டைஅமீன். ஸோ நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல அந்த எத்திலின் டைஅமீனை நம்ம வந்து லிகாண்டா கன்சிடர் பண்ணி பேர் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி பேர் கொடுக்கணும்? ஈத்தேன் 1,2 டைஅமீன்னு தான் நம்ம எழுதணும். எத்திலின் டைஅமீன்னு எழுதக்கூடாது. ஸோ பழைய ஃபார்மேட்ல எப்படி இருந்ததுன்னா நம்ம பழைய புக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எத்திலின் டைஅமீனே கொடுத்துருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சிலர் கரெக்ஷன் பண்ணும்போது நீங்க எத்திலின் டைஅமீன்னு எழுதுனீங்கன்னா மார்க் கொடுக்குறாங்க. பல நேரங்கள்ல கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணியாச்சு. தமிழ்நாடு போர்டும் சரி என்சிஆர்டியும் சரி நம்மளுக்கு போர்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈத்தேன் 1,2 டைஅமீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஈத்தேன் 1,2 டைஅமீன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஈத்தேன் 1,2 டைஅமீன்ல இங்க பார்த்தோம்னா டைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதனால இந்த காம்பவுண்டை நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் லிகான்ல கொடுக்கும் பொழுது இங்க போயிட்டு நீங்க இதுல 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க போய் டைன்னு போட்டு ஈத்தேன் 1,2 டைஅமீன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்கன்னா பிஸ் ஈத்தேன் 1,2 டைஅமீன் எழுதணும். ஸோ இந்த இடத்துல அந்த ஈத்தேன் 1,2 டைஅமீனை பிராக்கெட்குள்ள எழுதணும். பிராக்கெட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த இடத்துல நீங்க பிஸ்ன்னு எழுதணும். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு லிகாண்ட் நம்ம யூஸ் பண்ற இடத்துல தான் பிஸ்ஸு, ட்ரிஸ்ஸு, டெட்ராக்கிஸ் போட போறோம். ஸோ மேக்சிமம் நம்மளுக்கு இது வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து ஈத்தேன் 1,2 டைஅமீன் ஷார்ட்டா EN அப்படின்னு எழுதுறோம். அல்லது PPH3. ஸோ PPH3 அப்படின்றது ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஸோ இது ட்ரைஃபினைல் பாஸ்பின். சரியா? இதுவும் வந்து நம்மளுக்கு லிகாண்டா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டை, ட்ரை, டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா அப்படின்றது மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு அதுக்கான லிகாண்ட்ஸையும் எழுதிடுறேன். அதனுடைய பேர்களையும் எழுதிடுறேன். ஏன்னா நம்ம லிகாண்டா கொடுக்கும்போது சிலதுக்கு பேர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ நான் அதை தனியா இங்க எழுதி காமிக்கிறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது H2O. ஸோ H2O அப்படின்னா நம்ம யூஸ்வலா வாட்டர்னு சொல்லுவோம். நம்ம காம்ப்ளெக்ஸ்ல பேர் கொடுக்கும்போது இதுக்கு பேரு ஆக்வா. ஆக்வா. சரியா? அடுத்தது NH3 அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது அமோனியா. ஆனா இங்க நம்ம பேர் கொடுக்கும்போது அமீன். ஸோ அமீன் ஸ்பெல்லிங் கேர்ஃபுல்லா எழுதணும். இங்க நம்ம டை அமீனுக்கு பார்த்தோம்னா யூஸ்வலா நம்ம அமீன் வந்து AMINன்னு கொடுப்போம். ஆனா இங்க NH3க்கு காம்ப்ளெக்ஸ்ல நம்ம நேம் கொடுக்கும்போது லிகாண்டுக்கு எழுதும்போது AMMINE டபுள் M நீங்க எழுதணும். ஒரு M எழுதுனீங்கன்னா தப்பு, மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஸோ NO2 மைனஸ் அப்படின்றது நைட்ரைட். சரியா? ஸோ நைட்ரைட் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லிகாண்டுல கொடுக்கும் பொழுது இந்த ஈயை எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? O. ஸோ எல்லா லிகாண்டும் OOல முடியும். சரியா? நைட்ரைட்டோ. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது Cl மைனஸ். ஸோ சாதாரணமா எழுதும்போது குளோரோன்னு எழுதுவோம். இங்க நம்ம எழுதும்போது குளோரிடோன்னு எழுதுவோம். எல்லாமே எதுல முடியணும்? OOல முடியும். அடுத்தது Br மைனஸ். ஸோ இது நமக்கு தெரியும் புரோமிடோ. இதெல்லாம் நம்ம காமனா ஈஸியாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ SO4 2 மைனஸ் அப்படின்றது ஜென்ரலா இது சல்ஃபேட். இங்க எழுதும்போது சல்ஃபேட்டோன்னு எழுதணும். அடுத்தது Cn மைனஸ். ஸோ இது வந்து சயனோ. இங்க எழுதும்போது சயனிடோ. இந்த பேர்லாம் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா எழுதலாம். இது CO நமக்கு தெரியும் கார்பன் மோனாக்சைடு. காம்ப்ளெக்ஸ்ல எழுதும்போது கார்போனைல். அடுத்தது பார்த்தோம்னா C2O4 2 மைனஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லிகாண்ட். C2O4 2 மைனஸ் அப்படின்றது இது ஆக்சலேட் லிகாண்டு. இங்க நம்ம பேர்ல எழுதும்போது ஆக்சலேட்டோ. இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப காமனா நம்ம எழுதுறது. இப்போ இதுல ஸ்பெசிபிக்கா 2 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு இந்த
NO2 மைனஸும் இன்னொன்னு இந்த CN மைனஸும் இது ரெண்டுமே வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட்ஸ். அதாவது இந்த NO2 அப்படின்றது இந்த N மூலமாவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், O வச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல C வச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம், N வச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதை நீங்க லிகாண்டா ரெப்ரசன்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம அந்த இடத்துல வந்து லிகாண்ட் பேரை எழுதி நைட்ரைட்டோன்னு எழுதி பக்கத்துல ஒரு ஹைஃபன் போட்டு இது என்னோட பாண்டு என்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாண்டுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா என்னன்னு எழுதணும். ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுதுன்னா ஓன்னு எழுதணும். மற்றபடி வேற எதுக்கும் நீங்க எதுவும் மாடிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அதே மாதிரி SCN எழுதணும். தயோசைனேட்டோ எழுதும் போது அப்படிதான். அது வந்து சல்ஃபர் மூலமாவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அல்லது நைட்ரஜன் மூலமாகவும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது மட்டும் கொஞ்சம் கிளியரா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ லிகாண்ட் பார்ட் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது நம்ம எங்க வரணும் அப்படின்னா மெட்டலுக்கு வரணும். ஸோ மெட்டல் உங்களுக்கு தெரியும், மேக்சிமம் எல்லாமே நம்ம அதனுடைய ஒரிஜினல் பேர் தான் நம்ம வந்து எழுத போறோம். ஆனா இந்த கோஆர்டினேஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய சார்ஜ் மைனஸா இருந்தது அப்படின்னா நம்ம மெட்டலினுடைய பேர்ல ATE சேர்த்து எழுதுறோம். ஸோ காமனா நம்ம யூஸ் பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் இது வந்து காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டல்ல ATE போட போறோமா ஒரிஜினல் பேர் கொடுக்க போறோமான்றது. ஸோ நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ்ல பிளஸ்ஸோ அல்லது நியூட்ரலாகவோ இருந்தது அப்படின்னா சரியா, அல்லது காம்ப்ளெக்ஸ்ல மைனஸ் சார்ஜ் இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம், நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கவுண்டர் அயான்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸோ கவுண்டர் அயான்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்பவுமே கவுண்டர் அயான் நம்மளுக்கு சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வரும்போது மெர்க்குரிலாம் வரும்போது இதுக்கு என்ன சார்ஜ் வந்துடும், பிளஸ் சார்ஜ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இதுக்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வரும். அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும் பொழுதும் ஸோ இது அல்லது இந்த இடத்துல கவுண்டர் அயான் ஸ்டார்ட் ஆகணும், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருந்தது அப்படின்னா கவுண்டர் அயான் எப்போதுமே நம்மளுக்கு இங்க ஃப்ரண்ட்ல வர கவுண்டர் அயான் நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜோட தான் இருக்க போகுது. அப்போ இந்த இடத்துல காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன சார்ஜ் வரும், மைனஸ் சார்ஜ் வரும். ஸோ இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று காம்ப்ளெக்ஸுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கலாம் அல்லது நியூட்ரலா இருக்கணும். இல்லை அப்படின்னா காம்ப்ளெக்ஸுக்கு நம்மளுக்கு கவுண்டர் அயானே கொடுக்காம ஒரு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, இல்லை ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் அயான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கும் நம்ம பேர் எப்படி கொடுக்கணும், அதுல இருக்கக்கூடிய மெட்டலுக்கு பேர் எப்படி கொடுக்கணும். ஸோ மெட்டல் அயான் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ சாதாரணமா இப்ப நம்ம வந்து நிக்கல் இருக்கு அப்படின்னா சரியா, நிக்கல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிளஸ்ஸோ நியூட்ரலோ இருக்கும் பொழுது பேரு நிக்கல்னே இருக்கும். ஆனா இந்த மாதிரி சார்ஜ் மைனஸா இருந்தது அப்படின்னா அங்க நீங்க மெட்டலுக்கு கொடுக்க வேண்டியது நிக்கலேட்டுன்னு கொடுக்கணும் சரியா. ஸோ இதெல்லாம் இங்க குரோமியம் அப்படின்னா இந்த இடத்துல குரோமேட். ஸோ இது குரோமியம் அப்படின்னா இங்க வரும்போது நம்ம என்ன கொடுக்கணும், குரோமேட்டுன்னு கொடுக்கணும் சரியா. இது கோபால்ட் அப்படின்னா இது கோபால்டேட். ஓகேவா. அடுத்தது ஸோ இது பிளாட்டினம் அப்படின்னா இங்க என்ன கொடுப்போம், பிளாட்டினேட்னு கொடுப்போம், பிளாட்டினேட் சரி. ஸோ இதெல்லாம் காமனா நம்ம யூஸ் பண்றது. ஆனா சில எலமெண்ட்ஸுக்கு நம்மளுக்கு பேரு தெரியும். இப்போ நம்ம அயன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அயனுடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபெர்ரம் இல்லையா. அப்போ நம்ம பாசிட்டிவ் அல்லது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னா இந்த இடத்துல நீங்க அயனுன்னு கொடுத்துக்கலாம் சரி. ஆனா இங்க வரும்போது நீங்க நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அயன் எழுத முடியாது, அங்க போயிட்டு நீங்க ஃபெரேட் தான் எழுதணும். ஃபெரம்னா ஃபெரேட்னு எழுதணும். அதே மாதிரி இங்க நம்ம காப்பர்னே எழுதிடலாம். ஆனா இங்க வரும்போது இங்க நம்ம காப்பரேட்னு எழுத முடியாது. ஆக்சுவலா காப்பருக்கு குப்ரம் அதனுடைய பேரு. அப்ப எழுதும் போது நம்ம என்ன பண்ணணும், குப்ரேட்னு எழுதணும் சரியா. அதே மாதிரி சில்வர் இருக்கு, இங்க பாசிட்டிவ் நியூட்ரலுக்கு நம்ம எழுதும் போது நம்ம இந்த இடத்துல சில்வர்னு எழுதிடலாம். ஆனா அதனுடைய உண்மையான பேரு அர்ஜென்டம். அப்ப நெகட்டிவ்க்கு எழுதும் போது அர்ஜென்டேட்னு எழுதும் சரியா. ஸோ ஜிங்க் எல்லாம் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் ஜிங்க் இங்க எழுதும் போது ஜிங்கேட். இந்த மாதிரி ஒரு சில இது மட்டும் நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மெட்டல் அயான் எழுதுறது ரொம்ப ஈஸி
சரியா? ஸோ இப்ப இதுதான் வந்து நம்மளுக்கு ஜென்ரலா தெரியும். இத தாண்டி நம்மளுக்கு முக்கியமா வந்து தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ்ல ஒண்ணொண்ணுத்துலயும் இருக்கக்கூடிய இந்த மெட்டலினுடைய சார்ஜஸ் நமக்கு கண்டிப்பா தெரியும். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அத நம்ம பேர் எழுதும்போது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி எழுதணும் அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இவ்ளோ விஷயங்கள் நீங்க கொஞ்சம் பேசிக்கா ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு 1 மினிட்டுக்குள்ள எழுதிடலாம். சரி நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? இதுல நான் வந்து உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கால்குலேட் பண்றது வரைக்கும் நான் சொல்லி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சரியா? ஸோ இங்க வந்து CO NH3 6 Cl3 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற இது வந்து கவுண்டர் அயான். கரெக்டா? ஸோ இது கவுண்டர் அயான். இப்போ நம்ம ஒண்ணா எப்படி வந்து எழுதணும் அப்படின்றத சொல்லித்தரேன் நானு. ஃபர்ஸ்ட் கவுண்டர் அயானுக்கு போங்க. கவுண்டர் அயான் Cl கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு Cl அப்படின்னா என்ன எழுதணும்னு தெரியணும். குளோரைடுன்னு தெரியணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல NH3 கொடுத்துருக்காங்க. NH3 அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் அமீன் சொல்லியிருக்கேன். ஸோ அமீன் எத்தனை அமீன் கொடுத்துருக்காங்க? 6. 6னா என்ன எழுதணும்? அப்போ ஹெக்ஸா எழுதணும். ஓகேவா? இது நமக்கு தெரியும். இது கோபால்ட்ன்னு நம்ம இப்போதைக்கு எழுதி வைப்போம். ஏன்னா நம்ம சார்ஜ பொறுத்து தான் 8 போட போறோமா இல்லையான்றத டிசைட் பண்ணும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரினுடைய சார்ஜ் தெரியணும். ஸோ இந்த சார்ஜ் நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கவுண்டர் அயான் வச்சு கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு Cl அப்படின்னா அது Cl மைனஸ்ன்றது தெரியும். ஸோ Cl அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா அது என்னவா இருக்கணும்? Cl மைனஸா இருக்கும். இங்க எத்தனை Cl இருக்கு? 3 Cl. அப்ப இந்த இடத்துல எத்தனை Cl மைனஸ் இருக்கும்? 3 Cl மைனஸ். இங்க நீங்க 3 போட்டீங்க அப்படின்னா சரியா? இங்க 3 Cl மைனஸ் போட்டிருக்கோம். அப்படின்னா இது மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதே 3 போடுவோம். ஆனா என்ன சார்ஜ் போடுவோம்? பிளஸ் போடுவோம். ஸோ Cl மைனஸ். சரியா? எத்தனை Cl இருக்கு? 3 Cl. அப்போ 3 மைனஸ்ன்னு அர்த்தம். அப்போ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த இடத்துல நம்ம என்ன சார்ஜ் போடுவோம்? 3 பிளஸ்ன்னு போடுவோம். அவ்வளவுதான் சார்ஜ் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த சார்ஜை பேஸ் பண்ணி நம்ம கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போறோம். எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ கோபால்ட் எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். பிளஸ் எத்தனை அமீன் இருக்கு? 6 அமீன். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? இந்த லிகான்ஸினுடைய சார்ஜ் தெரியும். ஸோ நான் அந்த சார்ஜை உங்களுக்கு இங்கே வந்து எழுதிடுறேன். ஸோ ரொம்ப ஈஸி. இதெல்லாம் மைனஸ் மைனஸ் போட்டிருக்கோம். NO2 மைனஸ்னா -1, Cl மைனஸ்னா -1, Br மைனஸ்னா -1. இங்க நம்ம எழுதும் போதே SO4 2 மைனஸ் போட்டிருக்கோம். அப்ப சார்ஜ் எவ்வளோ? 2 மைனஸ். இது மைனஸ் போட்டிருக்கோம் மைனஸ். இது அது மாதிரி C2O4 என்ன போட்டிருக்கோம்? 2 மைனஸ். அப்போ நம்ம ஒரு C2O4க்கு கால்குலேட் பண்ணும்போது 2 மைனஸ் போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். நம்ம போடாம வச்சிருக்கிறதெல்லாம் நியூட்ரல் காம்பவுண்ட். அப்போ வாட்டர் அப்படின்னா அதுக்கு ஆக்வாக்கு 0. அமீன் அப்படின்னா நியூட்ரல் 0. அப்புறம் CO வந்து நியூட்ரல் 0. மீதி எல்லாம் நம்ம சார்ஜ் போட்டே தான் எழுதுறோம். இங்க வரும் EN 0, PPH3 0. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அந்த பார்ட் முடிஞ்சது. ஸோ இப்போ அமீன் நம்ம மேலே சொல்லிட்டோம் இது நியூட்ரல், அதனால இதனுடைய வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 0. ஸோ 0 இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் எவ்வளோ இருக்கு? +3. அப்போ x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? +3. அப்போ இந்த இடத்துல கோபால்ட்டுக்கு சார்ஜ் என்ன? +3. அப்போ கோபால்ட்டோடைய ஆக்சிடேஷன் நம்பர் நமக்கு +3ன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் 8 போடணுமா வேண்டாமா அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கவுண்டர் அயான் லாஸ்ட்ல இருக்குது. இது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸா இருக்குதுன்னா இந்த இடத்துல நம்ம ATE போட வேண்டாம். கோபால்ட்டோட நிறுத்திக்கணும். இப்போ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் பேர் எழுதும்போது எப்போதுமே ரோமன் லெட்டர்ல தான் எழுதணும். ரோமன் நியூமரல்ஸ் காமிப்போம்ல அதுல. அப்ப 3 அப்படின்றத எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும். இப்ப நம்ம பேர் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பேர் எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பேர் எப்படி எழுதணும் அப்படின்னா எப்போதுமே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு லிகான்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்தெந்த காம்ப்ளெக்ஸ்க்கு நம்ம லிகான்ல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்டர் அயான் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்தது நம்மளுக்கு கவுண்டர் அயானே கொடுக்கல, ஸ்பியர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும். ஸோ இந்த 3 கண்டிஷன்லையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல லிகாண்டுல இருந்து தான் பேரு ஸ்டார்ட் பண்ணும். நமக்கு கவுண்டர் அயான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேரை கவுண்டர் அயான்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? ஸோ அது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும்.
ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு கவுண்டர் அயான் லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேரை ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லிகாண்ட்ல இருந்து தான் எழுத போறோம். ஸோ லிகாண்ட் நமக்கு தெரியும். எத்தனை லிகாண்ட் இருக்குதுன்னு எழுதணும். ஸோ அப்போ எழுதும்போது எத்தனை லிகாண்ட் இருக்கு, என்ன எழுதியிருக்கோம், ஹெக்ஸா. அப்போ ஹெக்ஸா இடமே விடாம சேர்த்து சேர்த்து எழுதுங்க. ஹெக்ஸா அமீன். சரிதானா? இப்ப லிகாண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்க வரணும், நம்மளுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு வரணும். கோபால்ட். கோபால்ட்டுக்கு பக்கத்திலே அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ரோமன் நியூமரல்ல 3 போட்டாச்சு. அப்புறம் முடிக்கும் போது பாக்ஸ் உள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப முடிக்கும் போது எதை முடிக்கணும், குளோரைடு அப்படின்னு முடிக்கணும். சரி, அப்ப ஹெக்ஸா அமீன் கோபால்ட் 3 குளோரைடு இதனுடைய பேர். இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ஸோ செகண்ட் காம்ப்ளெக்ஸ். So second example, CO NH3 4 times H2O Cl Cl2. சரியா? இப்போ இதுல ஸோ கவுண்டர் அயான் இங்கேயும் நம்மளுக்கு லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ கவுண்டர் அயான் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது குளோரைடு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ குளோரைடு முடிஞ்சிருச்சு. ஸோ எத்தனை குளோரைடு கொடுத்துருக்காங்க, 2 குளோரைடு. அப்போ 2Cl மைனஸ். அப்போ இதனுடைய சார்ஜ் என்ன இருக்கும், 2 பிளஸ்ன்னு இருக்கும். இப்போ பேர் எழுதும். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க Cl வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. அப்போ இதனுடைய பேரை நம்ம எப்படி எழுதுவோம், குளோரிடோன்னு எழுதுவோம். சரியா? இங்க H2O கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆக்வா. இது ரெண்டுமே ஒன்று ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் நம்பர் கொடுக்க தேவையில்ல. இது NH3 அமின். இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. 4னா நம்ம என்ன எழுதுவோம், டெட்ரான்னு எழுதுவோம். அப்போ எழுதும்போது டெட்ரா அமீன்னு எழுத போறோம். இது நமக்கு தெரியும் ஆஸ் யூஷுவல் கோபால்ட். 8 போடணுமா, இந்த இடத்துல நம்மளுக்கு பிளஸ் தான் வருது. கவுண்டர் அயான் லாஸ்ட்ல இருக்கு, அதனால 8 கிடையாது. அப்ப இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், இந்த கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, கோபால்ட் தெரியாது எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். 4 NH3 இருக்கு, அதனால 4 இன்டூ NH3க்கு 0 பிளஸ் ஒரு வாட்டர் மாலிக்யூல் இருக்கு, அதுவும் 0 பிளஸ் Cl. Clக்கு நம்மளுக்கு தெரியும் 1 இன்டூ -1 which is equal to whole charge எவ்வளோ, +2. So x minus 1 is equal to +2. Therefore x is equal to எவ்வளோ வரும், +3 வரும். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கோபால்ட்டினுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளோ வருது அப்படின்னா +3. இப்போ நம்ம கோபால்ட்டுக்கு ரோமன் நியூமரல்ஸ்ல 3 போடும். இப்போ பேர் எழுதும். பேர் எப்படி எழுதணும், இப்போ நம்மளுக்கு 3 லிகாண்ட் கொடுத்துருக்காங்களே, 3 லிகாண்ட்ல யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல யாருடைய பேர் ஃபர்ஸ்ட் வருமோ அவங்கள தான் எழுதணும். இப்போ இந்த இடத்துல எழுதும் போது நம்ம டெட்ரா அமீன் தான் ஆக்சுவலா எழுதுவோம். அப்போ அந்த டீயை வந்து எடுக்கக்கூடாது. சரியா? அதனுடைய ஒரிஜினல் பேர் என்ன, அமீன். இந்த ஏவை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் போகணும். அப்படின்னா இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ, இங்க எம் இருக்கு இங்க கியூ இருக்கு. ஸோ எம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. அதனால நம்ம டெட்ரா அமீனை ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஸோ பேர் எழுதும் போது டெட்ரா, அடுத்தது அமீன், அப்புறம் என்ன எழுதணும், அப்புறம் ஆக்வா, அப்புறம் குளோரிடோ. கண்டினியூஸா எழுதுங்க. அதுக்கப்புறமா என்ன எழுதணும், நம்ம சென்ட்ரல் ஆட்டம் எழுதணும். ஸோ நம்ம இந்த இடத்துல கோபால்ட், கோபால்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 3, முடிக்கிறது குளோரைடு. சரியா? நீங்க ஆக்சிடேஷன் நம்பர் கரெக்டா கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா 1 மினிட்டுக்குள்ள நம்ம எந்த காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் ஈஸியா எழுதிடலாம். ஸோ தேர்ட் காம்ப்ளெக்ஸ் போ. தேர்ட் காம்ப்ளெக்ஸ் K3 Cr C2O4 thrice. சரியா? இப்போ கவுண்டர் அயான் ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் கவுண்டர் அயான் ஃப்ரண்ட்ல இருந்தா கவுண்டர் அயான்ல இருந்தா நீங்க நேம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ கவுண்டர் அயான் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. ஸோ POTASSIUM பொட்டாசியம். எத்தனை பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க, 3 பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது அயனைஸ் ஆகும்போது 3K பிளஸ்ஸா மாறும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு 3K பிளஸ் சார்ஜ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரணும், 3 மைனஸ்ன்னு வரும்.
ஓகேவா? இப்போ நம்மளுக்கு C2O4 கொடுத்துருக்காங்க. C2O4 அப்படின்றது ஆக்சலேட்டோ. எத்தனை C2O4 கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன எழுதணும்? ட்ரை ஆக்சலேட்டோன்னு எழுதணும். இந்த பார்ட்டுக்கு வரும். இது நமக்கு Cr. அப்போ இது குரோமியம். சரியா? இப்போ குரோமியம் கொடுத்துருக்காங்க. குரோமியமை நம்ம வந்து குரோமேட்டுன்னு எழுதணுமா இல்ல குரோமியமோட விடணுமா அப்படின்றது காம்ப்ளெக்ஸ்னுடைய சார்ஜை பொறுத்தது. ஸோ இங்க நம்மளுக்கு தெரியுது இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும்? IUM அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதியிருக்கணும்? ATEன்னு எழுதணும். புரியுதா? இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் காம்ப்ளெக்ஸ்ல வருது. ஸோ அதனால நம்ம இங்க என்ன எழுதணும்? குரோமியமுக்கு பதிலாக குரோமேட்டுன்னு எழுதணும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பருக்கு போகணும். ஸோ இங்க நம்மளுக்கு வந்து குரோமியம் தெரியாது. ஸோ எக்ஸ் பிளஸ் 3. இங்கே நான் மேலே இதுக்கு சார்ஜ் கொடுக்கும்போது எப்படி எழுதுவோம்? இதை வந்து C2O4 2 மைனஸ்ன்னு எழுதும். அப்போ சார்ஜ் எவ்வளோ? 2 மைனஸ். இப்போ -2 இஸ் ஈக்குவல் டு ஹோல் சார்ஜ் வந்து -3. அப்போ எக்ஸ் -6 இஸ் ஈக்குவல் டு -3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? +3 வரும். அப்போ குரோமியமுக்கு இங்கே சார்ஜ் வந்து +3. அப்போ இங்கே எழுதும் போது ரோமன் நியூமரல்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்? +3ன்னு எழுதுவோம். சரியா? இப்போ நம்ம இதுக்கு கம்ப்ளீட் நேம் எழுதும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன் கவுண்டர் அயான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா கவுண்டர் அயான்ல தான் பேர் வரணும். அப்போ என்ன எழுதுவோம்? பொட்டாசியம். சரி, அங்க போயிட்டு 3 பொட்டாசியம்க்கு ட்ரை பொட்டாசியம்லாம் எழுதாதீங்க. அது வந்து பொட்டாசியம் அவ்வளவுதான். ஸோ பொட்டாசியம் அப்புறம் மறுபடியும் லிகான்ல ஸ்டார்ட் பண்ணணும். பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ. இப்போ இந்த இடத்துல குரோமேட் என்ன கொடுக்கணும்? 3ன்னு கொடுக்கணும். சரியா? ஸோ இதுதான் இதனுடைய பேர். அடுத்தது 4th காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் போகும்போது. ஸோ 4th காம்ப்ளெக்ஸுக்கு வருவோம். 4th காம்ப்ளெக்ஸ் வந்து CO Cl2 En twice ப்ளஸ். சரியா? ஸோ வெறும் காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் சார்ஜோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நமக்கு தெரியும். இதனுடைய பேர் வந்து நான் என்ன சொன்னேன்? ஈத்தேன் 1,2 டைஅமீன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. இது நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக நான் இந்த மாதிரி எழுதுறேன். நீங்க டைரக்டாவே அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து ஆன்சர் எழுதிடலாம். ஈத்தேன் 1,2 டைஅமீன் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்? பிஸ்ன்னு கொடுக்கணும். இங்க வரோம். இது சிஎல்னா என்ன எழுதுவோம்? குளோரிடோன்னு எழுதுவோம். எத்தனை குளோரிடோ இருக்கு? 2. ஸோ டைக்ளோரிடோ. இது நமக்கு பார்த்த உடனே தெரியுது. பிளஸ் சார்ஜ்ல காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அதனால கோபால்ட். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர். ஸோ கோபால்ட் தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்? எக்ஸ்ன்னு எடுத்திருப்போம். பிளஸ் 2 சிஎல். அப்போ 2 இன்டூ -1. இது வந்து இஎனோட வேல்யூ 0. ஸோ 2 இன்டூ 0 இஸ் ஈக்குவல் டு +1. அப்போ இந்த இடத்துல எக்ஸ் -2 இஸ் ஈக்குவல் டு +1. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? +3ன்னு வரும். அப்போ இந்த இடத்துல கோபால்ட்டுக்கு +3. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதுவோம்? ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்ளீட் பேரு எழுதலாம். எங்கேருந்து எழுதணும்? லிகான்லேருந்து எழுதணும். ஸோ யாரை ஃபர்ஸ்ட் எழுதணும்? நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடிய குளோரிடோ. அப்போ எத்தனை குளோரிடோ எழுதுவோம்? 2. ஸோ டைக்ளோரிடோ. அடுத்தது பிஸ். இதை பிராக்கெட்ல தான் எழுதணும். ஈத்தேன் 1,2 டைஅமீன். சரியா? அதுக்கப்புறம் கோபால்ட் 3. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு அயானிக் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால முடிக்கும் போது அயான்ல முடிங்க. ஸோ நம்மளுக்கு வந்து புக்ல அந்த மாதிரி இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அயான்னு முடிகிறது கிடையாது. அவங்க வந்து கோபால்ட் 3யோடய முடிச்சிடறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு போர்டு எடுத்தோம் அப்படின்னா அயான் மஸ்டா எழுதி தான் ஆகணும். அதனால அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கோபால்ட் 3 போட்டு இங்கே வெறும் நம்மளுக்கு சார்ஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அயான்னு நீங்கள் எழுதிடணும். சரியா? ஸோ கடைசியா இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க நம்மளுக்கு நிறைய வந்து எல்லா புக்ஸ்லயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுனீங்க அப்படின்னாலே தாராளமா போதும். ஸோ பிடி
எடுத்த உடனே ரொம்ப காம்ப்ளெக்ஸா ரொம்ப பார்த்த உடனே கஷ்டமா ஃபீல் பண்ற காம்பவுண்ட்ஸ் வந்து எடுத்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸஸ எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய டிஃபிகல்ட்டி லெவல ரைஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு ஈஸியா கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எடுத்த உடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர எடுத்து வச்சுட்டு எத முன்னாடி போடணும், எத பின்னாடி போடணும், இது ஏன் இங்க வந்துச்சு, இது ஏன் அங்க வந்துச்சுன்னு குழப்பிக்காதீங்க. ஸோ ஈஸி லெவல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட லெவல வந்து ஹையர் அப் பண்ணிட்டு போங்க. சரி. ஸோ இது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கடைசி எக்ஸாம்பிள். இப்ப இங்க நம்மளுக்கு நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ NO2 குடுத்துட்டாங்க. ஸோ NO2 அப்படின்றது நைட்ரைட்டோ. நான் வந்து மேல சொல்லும்போதே சொன்னேன். இது வந்து ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ இது வந்து நைட்ரஜன் வச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அல்லது ஆக்ஸிஜன் வச்சும் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். இங்க உங்களுக்கு Nல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்க எழுதும்போது என்ன பண்ணணும்? நைட்ரைட்டோ Nன்னு முடிக்கணும். சில நேரம் இப்படி அவங்க இப்படியே குடுத்துருப்பாங்க. இப்படி குடுத்துருக்காங்கன்னா, இதுவும் நைட்ரைட்டோ தான். NO2- தான். ஆனா இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஆக்ஸிஜன ஃபர்ஸ்ட் குடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ யூஸ் பண்ணி கோஆர்டினேஷன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? நைட்ரைட்டோன்னு போட்டு ஆக்ஸிஜனை எழுதணும். சரியா? கேப்பிட்டல் O போடணும். இப்ப இங்க வரோம். இது வந்து ஒரே ஒரு Cl. ஸோ குளோரிடோ. இது புரோமிடோ. அடுத்தது இது அமீன். ஒண்ணு தான் குடுத்துருக்காங்க. எல்லாமே ஒண்ணு ஒண்ணு தான் குடுத்துருக்காங்க. இது பிளாட்டினம். இப்போ நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன காம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க? நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இத எடுத்துட்டு நம்ம இத பதிலா என்ன எழுதணும்? பிளாட்டினேட்ன்னு எழுதணும். சரியா? இப்ப இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பருக்கு நம்ம போவோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றது? பிளாட்டினம் தெரியாது. ஸோ இங்கே கூட நீங்க போடலாம். சரியா? பிளாட்டினம் தெரியாது X. இது எவ்வளோ? 0 பிளஸ் இது எவ்வளோ? -1. இதுவும் -1. இதுவும் -1 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்ப என்ன ஆகுது? X -3 இஸ் ஈக்குவல் டு -1. -3 இஸ் ஈக்குவல் டு -1. இப்போ x is equal to -1 plus 3. Therefore, x is equal to எவ்வளோ வரும்? +2. அப்ப இந்த இடத்துல பிளாட்டினேட்டுக்கு நம்ம என்ன போடணும்? ரோமன் நியூமரல் 2 போடணும். இப்ப நம்ம பேர் எழுதும். ஸோ பேரு இங்க எழுதும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ஸோ இங்க நம்மளுக்கு A, அப்புறம் B, C, N அதே ஆர்டர்ல. அப்ப பேரும் அப்படியே எழுதுவோம். பேரு வந்து எல்லாமே ஒண்ணு ஒண்ணு தான். அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணணும்? அமின், அமின், புரோமிடோ, குளோரிடோ, நைட்ரைட்டோ, நைட்ரைட்டோ எழுதி என்ன பண்ணணும்? N போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இதை எழுதணும். சரியா? பிளாட்டினேட் ஆக்சிடேஷன் நம்பர் 2 வெறும் நம்மளுக்கு சார்ஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதனால ஆயம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க வந்து அதுக்கான நேமை இப்படி தான் டிரைவ் பண்ண. ஸோ நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வந்துரும். அடுத்த வீடியோல நம்ம வந்து பேர் குடுத்துட்டு அதுலேருந்து எப்படி காம்ப்ளெக்ஸ் வந்து எழுதுறது அப்படின்றதுக்கும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.